வணக்கம் தோழர்களே. யமுனை இதுதான் இந்திய நாட்டின் மிகவும் மாசுபட்ட நதி. கங்கையின் இரண்டாவது பெரிய துணை நதியும் இந்தியாவின் மிக நீளமான துணை நதியுமான யமுனை நதி இமயமலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள யமுனோத்ரி பனிப்பாறையிலிருந்து உருவாகிறது. யமுனை நதி உத்தரகண்ட், இமாச்சலப் பிரதேசம், ஹரியானா, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் வழியாக 1376 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து நேரடியாக கடலில் கலக்காமல் பிரயாக்ராஜில் உள்ள சங்கமத்தில் கங்கையுடன் இணைகிறது. யமுனை நதி சில நேரங்களில் ஜமுனா அல்லது ஜம்னா என்று அழைக்கப்படுகிறது. யமுனை நதி இந்து மதத்தில் மிகவும் புனிதமான நதியாகும். கங்கை நதியைப் போலவே யமுனை நதி இந்து மதத்தில் மிகவும் போற்றப்பட்டு யமுனை தெய்வமாக வணங்கப்படுகிறது. கசப்பான உண்மை என்னவென்றால், இந்தியாவில் புனித நதியாக இருக்கும் பல நதிகள் மிகப்பெரிய அளவில் மாசடைந்துள்ளது. மக்களே, சிந்தித்துப் பாருங்கள். கடவுளின் பெயரால் தண்ணீரை மாசுபடுத்தும் மனிதர்கள் ஒரு பக்கம், குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் திண்டாடும் மனிதர்கள் ஒரு பக்கம். பேக் டு த டாபிக். தெய்வமாக வணங்கப்படும் யமுனை நதி சூரியனின் மகளாகவும் யமனின் சகோதரியாகவும் கருதப்படுகிறது. யமுனை நதி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்து பண்டிகையான கும்பமேளாவின் தளமாகும். யமுனை நதி சுமார் 57 மில்லியன் மக்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்கிறது மற்றும் டெல்லியின் 70% அதிகமான குடிநீர் தேவையை நிறைவு செய்கிறது. உத்தராகண்டில் உருவாகும் இந்த யமுனை நதி டெல்லியின் மிக முக்கியமான நீர் விநியோக ஆதாரமாக இருந்தாலும் அதிக மாசுபாடு காரணமாக டெல்லியின் அழியும் புனித நதி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லி வழியாகச் செல்லும் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள யமுனை நதியின் பகுதி தொழிற்சாலை கழிவுகள், வீட்டுக் கழிவுநீர் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் காரணமாக பெரும்பாலும் நச்சு நுரைகளால் மூடப்பட்டு பெரிதும் மாசுபட்டுள்ளது. மேலும் யமுனை நதியின் டெல்லி பகுதியில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் குடல் பாதையில் காணப்படும் ஃபீக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் அளவுகள் தொடர்ந்து ஆபத்தான அளவில் மிக அதிகமாக உள்ளன. இன்னும் சொல்லப்போனால், யமுனை நதியில் ஃபீக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மில்லியன் கணக்கில் பதிவாகியுள்ளது. பெரிதும் மாசுபட்டுள்ள யமுனை நீர் காலரா, டைபாய்டு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நீரினால் பரவும் நோய்கள் பரவுவது உட்பட மனித ஆரோக்கியத்திற்கு கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் ஆழமாக உற்று நோக்கி பார்த்தால், டெல்லியில் யமுனை நதியின் நீர்நிலை மிகவும் மாசடைந்து உயிரியல் ரீதியாக இறந்துவிட்டது என்று அடிக்கடி விவரிக்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் நீரின் ஆக்சிஜன் அளவு கிட்டத்தட்ட 0 உள்ளது. இது யமுனை நதியில் நச்சு நுரையை உருவாக்குகிறது. டன்ஸ், சம்பால், ஹிண்டோன், பெட்வா மற்றும் கென் ஆகிய நதிகள் யமுனை நதியின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துணை நதிகளாகும். ஒரு காலத்தில் குள்ளநரி மற்றும் காட்டுப்பன்றி போன்ற பாலூட்டிகளை ஆதரித்த யமுனை ஆற்றங்கரை மண்டலம் மனித அத்துமீறலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. யமுனை நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டாலும் மாசுபாடு பயிர்களுக்கும் உணவுச் சங்கிலிக்கும் ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்களில் டெல்லி, ஆக்ரா, மதுரா மற்றும் பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படும் அலகாபாத் ஆகியவை அடங்கும். கங்கையுடன் இணைவதற்கு முன்பு இந்த நகரங்களுக்கு யமுனை நதி ஒரு முக்கிய நீர் ஆதாரமாகவும் கலாச்சார மையமாகவும் செயல்படுகிறது. யமுனை நதி ஒரு வண்டல் நதி ஆகும். பரந்த இந்திய கங்கை சமவெளி வழியாக யமுனை நதி குறிப்பிடத்தக்க வண்டல் சுமைகளை சுமந்து சென்று விரிவான வண்டல் சமவெளிகளையும் வெள்ளப்பெருக்குகளையும் உருவாக்குகிறது. உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றான தாஜ்மஹால் யமுனை நதி கரையில் அமைந்துள்ளது. சுருக்கமாக, யமுனை ஆற்றின் நீரின் தரம் ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குறிப்பாக குளிர் மாதங்களில் அதிக மாசுபாடு காரணமாக பெரும்பாலும் அடர்த்தியான வெள்ளை நுரை தோன்றும். மாசுபாட்டை நிர்வகிக்க முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறிப்பிடத்தக்க சவால்கள் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய விஷயங்களை பார்க்கலாம். Bye bye, see you all, take care guys.